ராவணன் வதமாயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ராவணனுடைய பத்னியான மண்டோதரி மகாபதிவிரத அவ நேர யுத்த காலத்துக்கு ஓடி வராளாம். இதுவரைக்கும் வெளியில வந்ததில்லை. ராவணனை நினைச்சுண்டு புலமிண்டே வரா. வரும்போது இயல்பாகவே அவளுக்கு ராமன் பேர்ல கோபம். ராமா, உன்னை யுத்த காலத்துல பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்கணும். உன்னோட குணமே என்னன்னு நான் புரிஞ்சுட்டேன் தெரியுமா? மண்டோதரி சொல்றாளாம், எங்கேயாவது ஒரு ராஜ்யத்துல மூத்தவன் ஒருத்தன் பரிபாலனம் பண்ணியிருந்தான்னா உனக்கு பிடிக்கல. நேரா அந்த ராஜ்யத்துக்கு போற, மூத்தவனை அழிக்கிற, இளையவனுக்கு நீ பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிற. இந்த வழக்கத்தை கிஷ்கிந்தையில ஆரம்பிச்ச. அங்க மூத்தவன் வாலி பரிபாலனம் பண்ணியிருந்தான். அங்க போன வாலிய வதம் பண்ண சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்ச. இப்படியே திரும்பி பார்த்த லங்கையில ராவணன் ஒரு மூத்தவன் இருக்கானு. இங்க வந்த ராவணனை வதம் பண்ண விபீஷணனுக்கு பட்டாபிஷேகத்தை நீ பண்ணி வைக்கிற. இந்த வழக்கம் உனக்கு எதனால தெரியுமா வந்தது? ஆமா, இந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவன் நீ இல்லப்பா, உங்க அப்பா. மூத்தவனான உனக்கு ராஜ்யம்னு முதல் நாள் ராத்திரி சொல்லிட்டு, மூத்தவனுக்கு ராஜ்யம் இல்ல, பரதன் தம்பிக்குத்தான் பட்டாபிஷேகம், நீ காட்டுக்கு போன்னு சொல்லிட்டார். அதனால அந்த கோபத்தை உனக்கு உங்க அப்பா பேர்ல காட்ட முடியல. மூத்தவனான எப்ப நமக்கு ராஜ்யம் இல்லையோ, உலகத்துல எந்த மூத்தவனும் பரிபாலனம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு வந்திருக்கியோ, அப்படின்னு எல்லாம் கேட்கணும்ன்ற ஒரு சிந்தனையோட யுத்த காலத்துக்கு வந்தாளாம். அங்க வந்து ராமனை பார்த்தா. ராமனுடைய கருணையும் அவனுடைய அழகும் வீரமும் அப்படியே அவளுக்கு, அவன் மகாவிஷ்ணுவனுடைய சொரூபம், நம்முடைய பர்த்தா பண்ண தப்புக்காகத்தான் அவனை கண்டிச்சு வதம் பண்ண தகுந்தவன், அதனால அவனை அழிச்சார்னு புரிஞ்சது. இத்தனை வேகத்தோட வந்தவோ ராமனை பார்த்து என்ன சொன்னார் வால்மீகி? மண்டோதரி ஒத்தித்தான் யுத்த காண்டத்துல வியக்தமாக ராமனை பார்த்து, அப்பா நீ மகாயோகி, பரமாத்மா, நீ சங்க சக்கர கதாதரன், ஸ்ரீவத்சவக்ஷகா நித்யஸ்ரீன்னு அவனுடைய வக்ஷஸ்தலம் மகாவிஷ்ணுவனுடைய சுரூபத்தை எல்லாம் வர்ணிச்சாலாம். ராமனே பிரமிச்சு போயிட்டார். என்னடா நமக்கு பகவத் சுரூபமே கிடையாது, ஏன்னா மகா பதிவர்தைகளுடைய பார்வை இருக்க ஊடுருவி போய் யாரு எப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சுக்குமா. அதனால நீ மகாவிஷ்ணுன்னு நான் தெரிஞ்சுட்டப்பா. நீ போய் தப்பு பண்ணுவியா? உன்னோட பானம் இருக்க, அது ராவணனை அப்படியே சல்லடையா தொலைச்சுடுத்த. நீ பிரயோகம் பண்ண அந்த ஒரு பானம், அது ஏன் தொலைச்சது? இந்திரியங்களை கட்டுப்படுத்தி ஒரு மனுஷன் வச்சுட்டான்னா அவனை யாருமே ஜெயிக்க முடியாது. எப்ப இந்திரியத்திலிடத்திலேருந்து நீ உன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து இவர் சீதையினிடத்துல காமமோகிதம் கொண்டாரோ, அப்பவே என்னுடைய பர்த்தா அழிஞ்சு போயிட்டார். அதனால நீ வதம் பண்ணது சரிதான்னு சொல்லி மண்டோதரி அங்கேருந்து கிளம்பினா.